ஐபிஎல்லில் அதிகமா விலை போனவங்க எல்லாம் செமத்தையா அடி வாங்குறாங்க. ரிஷப் பண்ட்க்கு யாரோ சூனியம் வைத்து விட்டார்கள் போல. 2025 ஐபிஎல் முழுவதும் அவருக்கு சோதனையாகவே முடிந்திருக்கிறது. ஐபிஎல் தொடரில் 61 போட்டியில் லக்னோ அணி மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதிக்கொண்டனர். இந்த போட்டியில் லக்னோ அணி வெற்றி பெற்றால் பிளே ஆஃப்க்கு போக ஒரு வாய்ப்பு இருந்தது. டாஸ் வெற்றி பெற்ற ஹைதராபாத் அணி பவுலிங் தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணியின் தொடக்க வீரர்கள் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தனர். மிச்சல் மாஸ் 39 பந்துகளில் 65 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். ஈடன் மாக்ரம் 38 பந்துகளில் 61 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். ரிஷப் பந்த் 7 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்து தொடர்ந்து ஏமாற்றம் அளித்து வருகிறார். நிக்கோலஸ் பூரன் 26 பந்துகளில் 45 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். லக்னோ அணி 20 ஓவர்களில் 205 ரன்கள் எடுத்தது. ஹைதராபாத் அணிக்காக ஈஷான் மலிங்க சிறப்பாக பந்துவீசி 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஹைதராபாத் அணி சமீபத்திய சொதப்பல்களில் இருந்து சற்று வெளியேறிய பிறகு டிராவிஸ் ஹெட் இல்லாத நிலையில் அதர்வா டைட் மற்றும் அபிஷேக் சர்மா களம் இறங்கினர். அதர்வா டைட் 13 ரன்களில் அவுட் ஆகி வெளியேறினார். அபிஷேக் சர்மா மற்றும் இசான் கிசான் ஜோடி சிறப்பாக விளையாடினர். அதிரடியாக விளையாடிய அபிஷேக் சர்மா 20 பந்துகளில் 59 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். இஷான் கிஷன் 35 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். பின்னர் இறங்கிய ஹென்ரிச் கிளாசன் மற்றும் கமெண்டு மெண்டிஸ் சிறப்பாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். ஹென்ரிச் கிளாசன் 28 பந்துகளில் 47 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். கமெண்டு மெண்டிஸ் 32 ரன்கள் எடுத்தார். 18.2 ஓவர்களில் 206 ரன்கள் எடுத்து ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. லக்னோ அணி பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தது. லக்னோ அணி சார்பில் திக்வேஷ் ராத்தி 2 விக்கெட் எடுத்தார். திக்வேஷ் ராத்தி வழக்கம் போல விக்கெட் எடுத்துவிட்டு செலிபிரேட் செய்தார். இதில் கடுப்பான அபிஷேக் சர்மா ஏதோ சொல்ல இருவரும் களத்தில் காரசாரமாக பேசிக்கொண்டனர். கள நடுவர் குறுக்கிட்டு சமரசம் செய்து வைத்தார். போட்டி முடிந்தபின் திக்வேஷ் ராத்தி சாரி சொல்லி இருவரும் பேசிக்கொண்டனர். திக்வேஷ் ராத்தி செலிபிரேட் செய்வது குறித்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.